வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல as it was then and as it then was இந்த 2 ஸ்ட்ரக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த இடத்துல it அப்படின்னு ஒரு காமனான சப்ஜெக்ட் குடுத்துருக்கோம். அதுக்கு பதிலா நீங்க as she was then, as he was then, as they were then இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்ட வச்சும் இந்த ஸ்ட்ரக்சர நம்ம சொல்லலாம். பட் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜெனரலா நம்ம வந்து பழைய கதைகள பேசுவோம். முன்னாடி அப்படி இருந்துச்சு, அவ அப்படி இருந்தா அப்படின்ட்டு சில பேரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் பத்திலாம் நம்ம பேசுவோம். ஓவர் த இயர்ஸ் அவங்க மாறி இருக்கலாம். ஸோ அத எம்பசைஸ் பண்றதுக்கு அப்பலாம் அவ அப்படி இருப்பா, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். அதே மாரி சில சமயங்கள்ல நமக்கு வந்து நாஸ்டால்ஜிக்கா இருக்கும். முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி நாங்க செய்வோம். அப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேசுறப்போ இந்த ஸ்ட்ரக்சர நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இத வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு பழைய கிளாஸ்மேட்ட பார்க்குறீங்க. இன்னொரு கிளாஸ்மேட் கிட்ட அத ஷேர் பண்ணிக்கிறீங்க. நான் வாணிய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா வாணி இப்ப எப்படி இருக்கா? வாணி அப்ப எப்படி இருந்தாளோ, அதே மாரி தான் இப்பவும் இருக்கா. ஸோ அப்ப எப்படி இருந்தாளோ, as she was then. அதுதான் நம்ம அப்படி சொல்றோம். ஸோ தென்ன்றது இந்த இடத்துல now உடைய ஆப்போசிட். அப்போ. One is the same now as she was then. One is the same now as she was then. இப்ப அதே மாதிரி அவன் முன்னாடி மாரி இல்ல, அவன் ரொம்ப மாறிட்டான். அப்படி சொல்லுவோம் இல்லையா? He is not the same as he was then. He is not the same as he was then. இப்ப இன்னும் கொஞ்சம் லென்த்தி சென்டென்சஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர வந்து கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? நாஸ்டால்ஜிக் ஒரு மாதிரி ஃபீல் பண்றது. பழைய கதைகள் அப்படியே நம்ம நெனச்சு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ வாணி அப்பலாம் எப்படி இருப்பான்னு நான் நெனச்சு பார்க்குறேன். அவ எப்படி சுறுசுறுப்பும், சிரிப்புமா அப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கா? இருப்பா. இப்பலாம் அவ அப்படி இல்ல. டல் ஆயிட்டா. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். So I think of Vani as she was then, always full of energy and laughter. She has become dull these days. I think of Vani as she was then, always full of energy and laughter. She has become dull these days. இப்ப அதே மாதிரி ஒரு ஆக்டர். அவர் அப்பலாம் ரொம்ப பாப்புலர் இல்ல? ஆமா, அப்ப ரொம்ப பாப்புலர். இப்பலாம் அவ்ளோ பாப்புலர் கிடையாது. அப்படி நம்ம சொல்லப் போறோம். He is not as popular now as he was then. He is not as popular now as he was then. இன்னும் கூட கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ் பார்க்கலாம். அப்பலாம் ரொம்ப செஸ் விளையாடுறதுல ரொம்ப சூப்பரா விளையாடுவாரு. யாராலும் அவர ஜெயிக்கவே முடியாது. ஸோ பழைய கதைய பேசுறது. Nobody could beat him as he was then very good at playing chess. Nobody could beat him as he was then very good at playing chess. அதே மாதிரி நீங்க நெறைய இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்ப்போம். யாராவது ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு ஆக்டர பத்தி சொல்லுவாங்க. அப்பலாம் அவங்க வந்து ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி அவங்க இருந்ததுனால நாடு முழுக்க நெறைய ஸ்டேஜஸ்ல டான்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸ்லாம் அவங்களுக்கு கிடைச்சுச்சு. இந்த மாதிரி பேசுவாங்க இல்லையா? She was a talented dancer and as she was then, she got chances to dance on various stages across the country. இப்போ நாம அந்த இன்னொரு ஸ்ட்ரக்சர் as it then was, as she then was, as he then was இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை எங்க யூஸ் பண்றது? நம்ம முன்னாடி சொன்னது வந்து as she was then. இப்போ நம்ம சொல்றது as she then was. ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ as it then was எடுத்துப்போமே. ஒரு கண்ட்ரியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஊரா இருக்கட்டும், முன்னாடி ஒரு பேர்ல நம்ம சொல்லியிருப்போம். ஓவர் த இயர்ஸ் நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து அதுக்கு பேர் மாத்திருப்பாங்க. இப்போ செக்கோஸ்லோவாக்கியா அப்படின்னா, இப்போ வந்து செக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருக்கும். இல்ல ஒரு பெங்களூரு அப்படி சொல்றோம். கொல்கட்டா, கல்கட்டா இந்த மாதிரி பேர் மாத்திருப்போம் இல்லையா? சென்னை, மெட்ராஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பழைய பேர சொல்றப்போ as it then was அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி பெர்சன் அப்படின்னு வர்றப்போ அவங்க முன்னாடி ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. இப்போ இன்னும் ப்ரமோட் ஆகி வேற பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. பட் அப்போ அவங்க அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. அப்படி சொல்றதுக்கு நம்ம வந்து as she then was, as he then was இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் as it then was எடுத்துக்கலாம். ஸோ 1990ல நாங்க மெட்ராஸ்லேருந்து மூவ் ஆகி வேற ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ 1990ல அப்ப அவங்க அங்க இருந்தப்போ அது மெட்ராஸ்ன்னு பேர் இருந்திருக்கும். ஸோ அதுவே தான் டக்குன்னு அவங்களுக்கு வாயில வரும் இல்லையா? ஸோ 1990ல நாங்க மெட்ராஸ்லேருந்து மூவ் ஆனோம். அப்ப அது மெட்ராஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சேர்த்துக்குவோம். இப்ப அது மெட்ராஸ் இல்ல, அப்போ அது மெட்ராஸ் அப்படின்னு சொல்றதுக்கு. We moved from Madras as it then was in 1990. We moved from Madras as it then was in 1990. இப்ப அதே மாதிரி அ எங்க ஹெச்ஓடி வாணி, அப்ப அவங்க ஹெச்ஓடி, அவங்க வந்து அவன ரொம்ப பாராட்டுனாங்க. அந்த வாணி மேடம் வந்து இப்ப வந்து பிரின்சிபலா இருக்காங்க. அப்படி நம்ம சொல்ல போறோம். Our HOD Vani, as she then was, appreciated him very much.
Mrs. Vani is the principal of the college now. Our HOD Vani, as she then was, appreciated him very much. She is the principal of the college now. So இந்த வீடியோல நாம as it was then and as it then was ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.